மல்லிகை முல்லிகை வாழ்க்கொள்கை திருவிழி வாதங்களை அடிக்கணும் என்ற சகாதேவன் படுகிறேன். இருந்தாலும் உன்னை எதற்காக அழைத்தேன்? நாள்தோறும் தவறாமல் படிக்கு அதிகாலை எழுந்தவுடனே மாயவனாகிய என் பெருமாள் நமது மாயவனை அதாவது துதிப்பது நமது கடமை அல்லவா? அன்றாடும் கடமையானது எம்பெருமான் மாயவனை வழங்குவது நமது கடமை. அதற்காக நேற்றைய தினத்திலே நான் பூமலர்களை பறித்து வந்தேன். இன்றைய தினத்திலே நமது தம்பியாகிய எனது தம்பி மதங்கொண்ட வீமனாகிய அண்ணவனை சென்று பூமலர்களை பறித்து வாடா என்று சொன்னேன். பூமலர்களை பறிக்க சென்றவன் அந்தி சாயும் நேரம் ஆகிவிட்டது. அதிகாலையில் சென்றவன் இன்னும் வரவே இல்லையே. அண்ணா தர்மா அண்ணா அகண்ட மார்பு நீண்ட புஜங்களோடு முடியோடு வீர வேஷத்தோடு நான் சென்று பூமலர்களை பறித்து வருகிறேன் அண்ணா என்று சொல்லிவிட்டு சென்றாயே. என்னப்பா இப்படி அனுகூலமாக வந்திருக்கின்றாய்? ஓலத்தாங்கி எங்கிருந்து வருகிறாய்? நேர்கிழக்கு நெல்லூர் பட்டத்துல இருந்து வருதுங்க. ஆரவள்ளி கோட்டையில இருந்து உங்களுக்கு வந்திருக்குது. ஆரவள்ளி கோட்டை? ஆமாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரவள்ளி பெண்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. அப்படி இருந்து இன்றைய தினத்தில் ஆரவள்ளி கோட்டையில் இருந்து நமக்கு நிகழ்ந்து வந்திருக்கிறதா? படிச்சு பாருங்க. மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாயாம மன்னனாகிய தாரா புகழ்படித்த தர்மராஜருக்கு ஆரவள்ளி பெண்கள் எழுதி கொள்வது என்னவென்றால், சுவாமி தங்களுடைய தம்பியாகிய மதம் கொண்ட வீமனானவர் என்னுடைய நாட்டிற்கு வந்தது தவறு. அப்படி வந்ததும் இல்லாமல் படிக்கு நாங்கள் வைத்த பந்தயத்திலே தோல்வி அடைந்தது மிகப்பெரிய தவறு. அப்படி தோல்வி அடைந்தவன் எங்களுக்கே தெரியாமல் படிக்கு தப்பி ஓடி வந்து விட்டான். விட்டால் உங்களுடைய தம்பியாகிய வீமனை விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஐவராஜார்களும் இந்த ஆரவள்ளி பெண்களுக்கு கற்பப்பணம் கட்ட வேண்டும். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன பேரு? மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்புமிகு அண்ணாரகங்களும் வையாபுரி அண்ணாரர்களும் அண்ணா 20 ரூபாய் கொடுத்தீங்களே பழனிசாமி அவர்களும் அவரவருடைய சொத்திலே இருந்து அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார். வாரி வழங்கிய குடும்பங்கள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம சீரும் சிறப்போடு சிரஞ்சீவியில் பெற்று அவருடைய குடும்பங்கள் நலமோடு வாழ வேண்டும். பார்த்தாயா தம்பி? காரியத்தை செய்து விட்டாரே. அண்ணா கிழக்கு திசையை நோக்கி போக வேண்டாம் என்று அவளும் சொன்னீர்களே. அவளும் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்காமல் அந்த கிழக்கு திசையை சென்ற பொழுது அந்த நேரான நெற்களுக்கு பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய 7 பேர்கள் ஆரவள்ளி சூரவள்ளி விசித்திரவள்ளி அனைவற்ற பேர்களும் சென்று மலர்கள் பறிக்கும் பொழுது அந்த கல்லால் அடிக்கப்பட்ட கல்ச்சர்கள் குவியது. தண்டு கண்ட பீமா, அதாவது இங்க மலர்கள் கொய்தால் எங்களுடைய மகாராணியை முழங்காலில் மீசை, உனக்கு முகத்தில் மீசை, இந்த மலர்கள் எடுத்ததென்றால் வைக்கின்ற பந்தயத்தில் ஜெயம் பெற்று பிறகு இந்த மலர்களை கொய்து போ அப்படின்னு சொன்னது. நானும் அதையும் கேட்காமல்
அந்த மலர்களை பறிக்க சென்றேன். அங்க சென்றதும் அந்த ஆரவல்லி சூரவல்லி பெண்கள் என்னிடத்தில் அவர்கள் வைத்த பந்தயத்தில் தோல்வி அடைந்து விட்டேன் அண்ணா. அடாத காரியம் செய்யக்கூடியவன் படாத பாடுபடுவான் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தமையனுடைய வார்த்தையை மீறி போனதனால் சாதாரண காலோடு சோரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பாண்டவர்கள் ஐவராஜார்களும் கற்ப பணம் கட்ட வேண்டும் என்பதற்காக அன்னவர்கள் நிகிருதம் அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் வீமா அண்ணா நீ தவறு. பந்தயத்திலே தோல்வி அடைந்தாய் அல்லவா? மீண்டும் நீ அதே ஆரவல்லி கோட்டைக்கு செல்ல வேண்டும். பாண்டவர் வம்சத்திலே பிறந்தது உண்மையாக இருந்தால் அந்த பெண்களை வைக்கக்கூடிய பந்தயத்திலே ஜெயித்து அதற்கு பின்னிட்டு உன்னை சிறை மீட்டு வருகிறோம். அப்படியா? போய் வாப்பா. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நமது சந்திரகுல வம்சத்திற்கே பேர் ஆபத்து. பெரிய இழிவான ஒரு சொல் ஏற்படுத்தி விட்டான் வீமன். என்ன செய்வது? காலால் சூரன் செய்யக்கூடிய அந்த கண்ம நாட்டி பெண்கள் ஆகப்பட்டவர் ஆண் என்று பாராமல் அகந்தையோடு அடித்து உதைத்து அதாவதம் செய்து சிறையில் அடைத்து எண்ணற்ற வஞ்சங்கள் செய்திருக்கிறார். அவர்களை எப்படியாவது வென்றாக வேண்டும். உண்மைதான். அதற்கு தகுந்த யோஜனை நீதான் சொல்ல வேண்டும். சாஸ்திரத்திலே மிகுந்தவன் சகாதேவன் அல்லவா? அதனாலே பாண்டவரில் ஐவரிலே யார் சென்றால் வெற்றி பெறுவார்கள் அப்படி என்பதை உன்னுடைய உள்ளங்கை சாஸ்திரத்தை ஊடுருவி பார்க்க வேண்டும். ஓ, யார் அந்த ஆரவல்லி பெண்களிடத்தில் போனால் வைக்கக்கூடிய பந்தயத்திலே ஜெயம் பெற்று நமது அன்னாராக உலகம் விமர்சனம் சிறைமீட்டு வருவார் அப்படி என்று பஞ்சாங்கத்திலே கணித்து உங்களிடம் உரையாட வேண்டுமா? பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன பிரகாரமே ஆகட்டும். வேங்கையை மான் கொள்ளும் கொடியாத உடுமையாது வேங்கையை கொள்ளும் சீர்வா புலியாது சின்னங்கொண்டு சிங்கத்தில் வெற்றுவோம் கொடிய நாகமதி கிரியுடோ தான் வெல்வோம் பாண்டவ வம்சத்தில் யார் சென்றால் இந்த விதி மாறாது. என்ன சொல்லுகிறாய்? பாண்டவர் ஐவபஞ்ச பாண்டவர்கள் அதிலே விமர்சனாகப்பட்டவர் அந்த ஆரவல் பெண்களுக்கு தோல்வி அடைந்து விட்டார். 24 பேர்கள் நாம் 4 பேருக்கும் காணும் பொழுது எப்படி இருக்க தெரியுமா? எப்படி அண்ணா, வேங்கையை மான் கொள்ளும் அந்த உடுமையதி அந்த சிறுத்தை கொள்ளும். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல இந்த சீறி வரும் பாம்பு அதி அந்த கீரிதான் கொள்ளுமா? அப்படியின்றி இந்த பஞ்சாங்கத்திலே இருக்கிறது. பாண்டவர் ஐவராஜாக்கள் அண்ணாதி ஆடவர்கள் யாரு இருந்தாலும் அங்கு சென்றாலும் தோல்விதான் அடைய முடியுமே தவிர அந்த பெண்களிடம் வெற்றி அடைய முடியாதுன்னா பாண்டவரால் ஆகாது. பாண்டவருடைய வம்சத்திலே பிறந்தவர்கள் யார் சென்றாலும் ஆகாது, வெற்றி பெற முடியாதா? முடியாது. ஐயோ, இதற்கு என்னதான் வழி? தம்பி அண்ணா சகாதேவா, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. பேருங்க ஐயா, இன்னும் நடையனூர் லட்சுமியா? இன்னும் லட்சுமி அவர்கள் அவருடைய சொத்திலே இருந்து ஒரு இரவு வாரி வழங்கியுள்ளார். அவருடைய குடும்பங்கள் எந்த முகமான தங்குமாண்டி ஆண் குடும்பக்கும் அரசமிட்டு வாழ்ந்து என் குடும்பக்கும் பெற்று பிறகு நீடூடி காலம் அவருடைய குடும்பங்கள் சுகம் பெற்று நலம் பெற்று வாழ வேண்டும். அதுபோல பாண்டவர் ஐவராஜாக்களிலே அந்த ஆரவல்லி பெண்களுடைய கொட்டத்தை அடக்க இயலாது. ஒருவேளை இப்படி செய்தால் என்ன? என்ன? பாண்டவர்களால் வெல்ல முடியாது. சரி, நமது அன்னாராக விளங்க அர்ஜுனனுக்கும் அந்த சுபத்திரை அன்னைக்கும் பிறந்த அபிமன்னனுக்கு பார்த்தா ஏன்னா நமக்குதான் ஆகல. நம் பாண்டவர் 5 பேருக்குமே அந்த அதாவது அந்த தகுதி இல்லாமல் போய்விட்டது. நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு ஆகுமா? ஆகுமா? அதையும் கணிக்கிறேன். அபிமன்னனுக்கு பார் அண்ணா, என்ன கொடுமை.
இதுல எப்படி இருக்கு தெரியுமா? அபிமன்னனாகப்பட்டவன் ஒரு பாம்பாக காட்சியளிக்கிறார். அந்த ஆரவல்லி பெண்கள் 7 பேர்களும் பெரிய கருடனாக காட்சியளிக்கிறார். அப்படி இருக்க வேளையில பாம்பானது சென்றால் கருடனுடைய நிழல் பற்றி அது இறந்துவிடும். அதனால அபிமன்னனுக்கு ஆகாது. என்ன ஆச்சரியம்! கடோரகஜனுக்கு கடோரகஜன் நமது வீமச்சேனனுக்கும் கமலக்கண்ணிக்கு பிறந்த மந்திர மாயாஜாலம் கற்று வந்தவர். அவருக்கு ஆகுமா என்று கேட்கிறேன். அண்ணா, இதுல எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? அந்த ஆரவல்லி பெண்கள் ஆகப்பட்டவர் எப்படி இருக்கிறார்? கொல்லவர் வேங்கையானது இருக்கும் அல்லவா? வேங்கையை போல் காட்சி அளிக்கிறார். இந்த கடோரகஜன் ஆகப்பட்டவர் மான் போல் காட்சி அளிக்கிறார். இவனுக்கு ஆகாதண்ணா. அள்ளி மகன் புலேந்தன் இருக்கிறான் அல்லவா? அர்ஜுனுக்கும் அள்ளிக்கு பிறந்தவன், வீரத்திலே சிறந்தவர். ஆமாம், புலேந்தனுக்கு அண்ணா, புலேந்திரனுக்கு காணும் பொழுது இப்படி இருக்கு தெரியுமா? இவன் ஒரு தேரையாகவும் அந்த ஆரவல்லி பெண்கள் ஒரு பாம்பாகவும் இருக்கிறார். அண்ணா, தேரைக்கும் பாம்புக்கும் ஆகாதல்லவா? பாம்பா நாகமானது ஜெபிக்கும், தேரையானது தோல்வி அடையும். அப்படி இருக்கும் நிலையில புலேந்திரன் சென்றாலும் தோல்விதான் தவிர பாண்டவருக்கு வெற்றியானது கொண்டு வர தர மாட்டான். சரி, எனக்கு ஒரு யோசனை. என்ன சகாதேவா, நமது அண்ணாக்கிரியா கட்டிய ஆடவர்களுக்கு தான் எந்த பொருத்தமும் இல்லை. அண்ணாபுரத்தை சேர்ந்த அண்ணா கட்டிய ஆண்கள் யார் சென்றாலுமே வெற்றி பெற முடியாது என்பதற்காக ஜாதகத்தில் இருக்கிறது. இப்படி செய்தால் என்ன? எப்படிப்பா? நம்மோடு பிறந்தாரே சங்குவதி. ஆமா, சங்குவதிக்கு சாஸ்திரம் மாற்றால். ஏன்னா பெண்களானவள் எப்பொழுதும் வல்லமை உடையவராக இருக்கலாம் என்று சொல்வார். அதுபோல அந்த ஆரவல்லி பெண்களை ஒரு பெண்ணானவள் போய் வெல்லலாம்ல. பாரு சகாதேவா, சங்குவதியானவள் சென்றாலும் அந்த ஆரவல்லி பெண்களிடத்தில் ஜெயம் பெற முடியாது. ஏன்னு கேட்டா அந்த ஆரவல்லி பெண்களாகப்பட்டவ மந்திரஜாலம், மாயாஜாலம், கூடு விட்டு கூடு பாய்ச்சி வித்தைகளை கற்று உணர்ந்தவர். சகஜால வித்தைகளிலே வல்லமை உடையவர்கள். அவரிடத்தில் யார் போனாலும் செய்ய முடியாது. வேற யார் இருக்கிறான்? ஆனா உங்களுக்கு ஏதாவது யோசனை வருகிறதா? இருந்தாலும் நமது வம்சத்திலே பிறந்தவர்களுக்கு யாருக்குமே ஆரவல்லி பெண்களுடைய கொட்டத்தை அடுக்குவதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டது. ஒருவேளை இன்னொரு யோஜனை. எப்படி? ஏனென்றால் நமது தங்கை மகனாகிய, அதாவது போர்மன்ன மகாராஜனுக்கும் சங்குவதிக்கு பிறந்த அழகிலே சிறந்தவன், அறிவிலே சிறந்தவன் அள்ளிமுத்து இருக்கின்றான் அல்லவா? இதை மறந்து விட்டேனே. புத்தியில் அள்ளிவேந்தனுக்கு சாஸ்திரம் கணிப்போம். எப்படி இருக்கிறது காண்போம். ஏன்னா சின்ன பையனாதான் இருக்கிறான். இருந்தாலும் யாரா இருந்தாலும் சிற்றூரியால் பெரிய, அதாவது மலையை தவிர்க்கலாம் அல்லவா? உண்மைதான். அதனால அள்ளிவேந்தனுக்கு காண்போம். அண்ணா, என்ன ஒரு ஆச்சரியம்! நமது குலத்திலே பிறந்தவர்கள் யாரா இருந்தாலும், இந்த அத்திமலத்தை சேர்ந்தவர் யாரா இருந்தாலும் வெல்ல முடியாது இருக்கும் வேலையில நம்ம தஞ்சாவூருக்கு சங்குமதிக்கு சிவனமராபுரி ஆடுவக்கூடிய போர் மன்னனுக்கு கட்டி கொடுத்தோம். அந்த போர் மன்னனுக்கும் சங்குமதி அம்மைக்கு பிறந்த அள்ளிமுத்துக்கு சாஸ்திரம் கணிக்கும் பொழுது சாஸ்திரம் கைகூடி வந்தது. சாஸ்திரத்தில் எப்படி இருக்கிறது? இந்த ஆரவல்லி பெண்களை அழிக்க வேண்டும் என்றால் அவனுடைய சாஸ்திரம் எப்படி தெரியுமா? அள்ளிமுத்து பிறக்க வேண்டும், அந்த ஆரவல்லி பெண்களுடைய கோட்டையால் சந்தோஷமாகிவிட்டது. சின்னஞ்சிறு பாலகன்
நீங்கள் சொல்வது போல சிறு உளிதான் பெரிய மலையானது உடைக்கும். அது போல இந்த அல்லிமுத்தானவன் பிறக்க வேண்டும். அந்த ஆரவல்லியுடைய கோட்டையே அழிய வேண்டும் என்று பஞ்சாங்கத்திலேயே உள்ளதபடி நான் உள்ளபடி சொல்கிறேன். தம்பி, இப்பொழுது நாம் என்ன செய்வது? நீ கணித்த ஜாதகம் எப்பொழுதுமே போய் போனது கிடையாது. உண்மைதான். இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? சிவனமதாபுரி பட்டணம் போக வேண்டும். அண்ணா, நேரடியாக சிவனமதாபுரி போனா நமது மைத்துனாக விளங்கும் போர்மனாகப்பட்டவனோ நம்ம தங்கையாக சங்குமதி ஆனவனோ சண்டைக்கு தானே போறான் அப்படின்னு சொல்லி பிள்ளை கொடுத்துருவாங்களா? இல்லை, கொடுக்க மாட்டாங்களா? ஆமா. அதனால நான் சொல்லும் யோசனை கேளுங்க. நமது அண்ணன் மகனாக விளங்கும் அர்ஜுனனுக்கு சுபத்திரைக்கு பிறந்த அபிமன்னன் இருக்கிறார்களா? அவரை அழைத்து போய் மகனுக்கு மகனாக தாரை வாத்தி கொடுத்து நாம் அள்ளிமுத்தி சண்டைக்கு அனுப்புவோமே. அப்படி என்றால் சீக்கிரமாக அபிமன்னனை அழைத்து வா. நகரம் தேடி போவோம். போகலாம். என்ன பாடு பாடிசா பல்வலியா இருக்கட்டும். நானு தங்க நானே நலமா இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லைங்க. சூப்பரா இருக்கிறேன். நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? அப்புறம் மச்சான் அப்புறம் மாப்பிள்ளை எப்படி கை விடுற? நான் எங்க போய் கை விடுறேன்? கை விட்ட தாங்க எலி குஞ்சு பேர் தான் கிடக்கும். அடிக்கிறியா மதுரி? பேசக்கூடிய இன்வார்த்தை போனால் போகட்டும். எல்லாரும் போய் ஓய மாப்பிள்ளை கூத்து பாப்பாங்க. பொறுமை பொறுமை அவசரப்பட பேசக்கூடிய இன்வார்த்தை. அட வீண் வார்த்தைகள். சரிங்க சரிங்க மந்திரி. இது உங்க கைக்கு சரியில்லைங்க. அதான் ஒடுக்கு புடுக்குன்னு அடிச்சுட்டா இருக்கு கரும்பு. நாட்டினால் மகாநாடி நாடி
அழகத்தரு பொன்னாடி பொன்னாடி ஆணாக பிறந்த பிள்ளைகளுக்கும் பெண்ணாக பிறந்த தாய்களுக்கும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர்களுக்கும் எங்கள் கலைமகள் நாட சபா உயர் திரு வாத்தியார் ஐயாகப்பட்ட மணி வாய்ந்த சார்பாகவும் எங்கள் முத்தான முதற்கொள்ள கத்திரிக்கும் வணக்கம் 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 வணக்கம். யாருங்க நானே தாங்க. நீங்க 1000 டைம் சொன்னா நானே தான். வைத்திருக்கு நாடகம் என்ன நாடகத்துல ஆர்வம் நாடகம் சொல்றா ஓட்டுன்னு வச்சுக்க அப்படியே. வைத்திருக்கு நாடகம் என்ன அருமையான நாடகம். இந்த நாடகம் ஒரு மங்களகரமான நாடகம். என்ன பூவே பூச்சூடவா. பூவே பூச்சிடுவா ஆமா. அது பூச்சிட்டு வருதா விஜய் டிவில வருதா? அவர் என்ன பண்றது? என்ன நாடகமா இருக்கும்? தம்பி நீ பிறந்ததுல அது அங்கேதான் இருக்குது. வாடாது கம்மி. இந்த வைத்திருக்கு நாடகம் என்ன அருமையான நாடகம். நாடகம் ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி சண்டை. ஆர்ப்பாட்ட ஆரவல் சண்டை இல்லை என்றால் அள்ளிமுத்து பந்தயம். அள்ளிமுத்து பந்தயம் மகாபாரதத்துல ஒரு பாரம் நான் வந்திருக்கிறேன். என் பேர் என்ன? என் நாடு என்ன? வாழ்த்துகிறேன். நானே தாங்க. ஆமாங்க. திங்கிட்டு அப்படி டுங்குன்னு இருப்ப. அடேங்கப்பா. நான் டிங்கிட்டு இருப்ப, நீ தெங்கிட்டு இருப்ப. சொல்லு. குருகுலமா குந்திமக்கள் ஐவர். ஆமா குந்திமக்கள் ஐவர் இருந்தாலும் என் பேர் என்ன? உங்க என்னங்க? என்ன சொன்னா? உங்கள் பேர் எப்படி? உங்கள் பேர் என்ன? என் பேரோ அபிமன்னன் பாலன். அபிமன்னன் பாலனோ என் பேர். நான் இப்படி சொன்னா வராம கூட அப்படியே போயிடும். கீழே விட்டுண்டா. அப்படியா? விடவே இல்ல. அப்படிங்களா? வேற என்ன கீழே விட்டுட்டீங்க தானே? ஆமாங்க. என் பேரு அபிமன்னன் பாலன். நம்ம டைம் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க சொல்லப்பா. நானே விட்ட பாவம். ஏங்க தாழ பேர் அபிமன்னன். ஆமா தாழ பேர் அபிமன்னன் இருந்தாலும் எத்தோட உடம்பை பெற்றிருக்காங்க உங்க அம்மா யாருங்க? என் தாய் தந்தை சொல்லவா? அச்சிருக்கிறேன்.
அடேங்க அப்பாடி அப்பா ஏன்னா மத்தால கப்பையா எப்படியா இந்த செட்ல ஒருத்தர் ஒருத்தர் விட்டு விட்டுங்களா இருக்க மாட்டாங்க வர்றது எல்லாரும் புகை எழுப்புறாங்க அதுதானே அப்பா அம்மா பேர் எப்படிங்க மதவா இன்னை 10 மாதம் தாட்சி வந்து பெற்றவர் அண்ணையாலும் அண்ணையால் தொழாத தொடிக்கு தொடுமையில் நடப்பழகி இன்னை பெற்றாலே தாட்சி யாருங்க உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் உங்க அம்மா அமைக்கிறது எனக்கு தெரியுதுக்கு ஆளால் அழகவண்ணனோ அர்ஜுன மன்னனுடைய தந்தையார் அர்ஜுன மகாராஜா ஆமா அவரோட தந்தையா ஆமா அம்மா யாருங்க என் தாய் பேரோ சுபத்திரி அம்மாள் அம்மா சோத்திர புத்திரமாடுறா புத்திரங்க சரிங்க மதவா என் தாய் சித்தப்பா சித்தப்பா பொரிப்பா எத்தனை பேர் 5 பேர் அப்படிங்களா சரிங்க சரிங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் 5 பேர் பேர் சொல்லுங்கறா சொல்லுங்க தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் சகாதேவன் அப்படி போடுற ஏத்தாவிட நீ கொஞ்ச நேரம் சகாதேவன் சரி என் 5 தந்தையர் அப்படிங்களா சரிங்க 5 அப்பா 5 அப்பா சரிங்க 5 அப்பால ஒரு அப்பா ஆளான் அழகவன் அர்ஜுனன் உங்களை பெத்தவங்க சரிங்க சரிங்க மதவா என்ன விஷயமாக வந்தாய் உங்களோட அண்ணன் உங்களை கூட்டிட்டு சொன்னாங்க ஓ என் அண்ணா பெரியப்பா அப்படியா போலாமா போலாம் அப்பா பாதாமணி நான் பண்ணிட்டேன் நாங்களோ இப்பொழுது எங்கே செல்லுகிறோம் தெரியுமா? அதாவது சிவனமதாபுரி விட்டனம் செல்லுகிறோம். அதனாலே நீயும் எங்கள் பின்னாடி வர வேண்டும். போகலாமா தம்பி? செல்லக்கூடாது. உண்மைதான். அதனாலே இதோ இந்த குளக்கரையிலே சென்று நாம் அமர்ந்திருப்போம். ஒருவேளை நமது தங்கை இங்கு வந்தாலும் வரலாம். தண்ணி எடுப்பதற்கு இந்த ஊர்லயே எல்லாரும் இந்த ஊர் மக்கள் பூரா இங்க தான் தண்ணி எடுக்க வருவாங்க. அப்படியா? ஆமாங்க. அண்ணா நீங்க இந்த ஊருக்காரரா? நான் இந்த ஊர் தாங்க. இதே ஊர் தானே? இதே ஊர் தாங்க. நான் இந்த ஊரே என்னமோ நினைச்சேன். ஆமாங்க இந்த ஊரே தாங்க.
நான் இதே ஊர் இல்லையா? ஆமாங்க இதே ஊர் தாங்க. நான் இந்த ஊரு என்னமோ நினைச்சேங்க. அதுதாங்க இதே ஊர் தாங்க நானு. சரிங்க. அதனால நாங்க இங்க வந்திருக்கிறோம். அதனால இந்த குளக்கரையில உட்கார்ந்து இருக்கிறோம். என்னுடைய தங்கையோ அல்லது பார்க்கக்கூடியவர்கள் யாராவது சென்று பார்த்து தங்கையிடம் சொன்னாலும் வருவாள். அதனால நான் பேர் அடையாத நாடியா நாம் போகலாம். குளக்கரையில அமர்ந்திருப்போம். ஆமா கிணத்துல குதிங்க எல்லாரும். கிணத்து ஓரத்துல எல்லாம் அமருங்க. குளக்கரை ஓரமாக அமர்ந்து கொண்டிருப்போம். அமருங்க. அறிவீர்கள் சபையோர்களே, பாண்டவர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து சங்குவதியை தேடி செல்ல இப்பொழுது சிவனமுதாபுரி வட்டத்திற்கு ஆண்டு வரக்கூடிய சங்குவதியானவன் தர்பார் நாடி வருகிறார்.